வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 24th February கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷன்ல போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். சாங்க்லோ மற்றும் மெலோபிட்டா எந்த மாநிலத்தின் நடனம்? நாகாலாந்து. கோட்டிபுவா மற்றும் டல்காய் எந்த மாநிலத்தின் நடனம்? ஒடிசா. கிக்லி மற்றும் ஜிந்துவா எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். பனிகாரி மற்றும் கப்பால் எந்த மாநிலத்தின் நடனம்? ராஜஸ்தான். மிசோரம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, திமாசா, காசி, குகி, லக்கர், பாவி மற்றும் ரபா. மதன் மோகன் மாலவியா மற்றும் அடல் பிகாரி வாஜ்பாய் பாரத ரத்னா விருது 2015ஆம் ஆண்டு வாங்கியிருக்காங்க. ராமநந்தா, ஞானலீலா, யோக சிந்தாமணி மற்றும் வைஷ்ணவ மாதா அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. நீதித்துறையின் சுதந்திரம், துணை ஜனாதிபதி பதவி மற்றும் முன்னுரை, இந்த விஷயங்களை நாம அமெரிக்க நாட்டில இருந்து எடுத்துக்கிட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1901ஆம் ஆண்டு கல்கத்தால நடந்துச்சு. இந்த மாநாட்டுடைய தலைவர் தீன்ஷா யுவாச்சா. மதுசூதனன் ரே இந்து தேசபக்தர் அப்படிங்கிற செய்தித்தாள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969 இருந்து 1974 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்தை சரத்து 239ல சொல்லியிருக்காங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் தகவல் மற்றும் ஒலிபரப்பு துறையின் முதல் அமைச்சர். சுவார் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில நடந்துச்சு. 2024ஆம் ஆண்டின் நீருக்கடியில் புகைப்பட கலைஞர் என்ற பட்டத்தை வென்றவர் யார்? அலெக்ஸ் தாசன். சர்வதேச சோலார் கூட்டணியில் இணைந்த 119வது நாடு எது? மால்டா. எந்த நாள் மிசோரம் நிறுவன தினமாக அனுசரிக்கப்படுகிறது? February 20. எந்த மாநில அரசு ஸ்வயம் திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது? ஒடிசா. எந்த நாடு சோமின்சாய் பண்டிகையை கொண்டாடுகிறது? ஜப்பான். பிரான்சின் உயரிய சிவிலியன் விருதை பெற்றவர் யார்? சசி தரூர். கிரண் நாடார், என் சந்திரசேகரன் மற்றும் சுவாதி பிரமலுக்கு பிரான்ஸ் நாட்டுடைய உயரிய சிவிலியன் விருதான செவிலியர் டால லீஜெண்ட் ஆனர் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. திரௌபதி முர்மு சுரினாம் நாட்டுடைய உயரிய சிவிலியன் விருதான கிராண்ட் ஆர்டர் ஆஃப் தி செயின் ஆஃப் எல்லோஸ்டர் விருது வாங்கியிருக்காங்க. ராஜேந்தர் சிங் தத் மற்றும் மோக்ஷா ராய் பாயிண்ட்ஸ் ஆஃப் லைட் விருது வாங்கியிருக்காங்க. கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டு 2023 4வது பதிப்பிற்கான சின்னம் எது? அஷ்டலட்சுமி. ஜித்து கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் போன வருஷத்துடைய சின்னம். மோகா இந்தியாவின் 37வது தேசிய விளையாட்டுக்கான சின்னம். பிளேஸ் மற்றும் டோங் கிரிக்கெட் உலகக்கோப்பைக்கான சின்னம். ஜூஹி பெண்கள் ஆசிய சாம்பியன்ஷிப் டிராபிக்கான சின்னம். வீரமங்கை கேலோ இந்தியா கேம்ஸ்க்கான சின்னம். ஷீனிஷி கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுக்கான சின்னம். எந்த நாள் உலக சமூக நீதி தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் February மாசம் 20ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து இடைவெளிகளை குறைத்தல், கூட்டணிகளை உருவாக்குதல். ஜனவரி 19 கோக் போரக் நாள். ஜனவரி 21 திரிபுரா, மணிப்பூர் மற்றும் மேகாலயாவின் மாநில தினம். ஜனவரி 24 சர்வதேச கல்வி தினம். ஜனவரி கடைசி ஞாயிறு உலக தொழுநோய் தினம். February 1 இந்திய கடலோர காவல் படை நாள். February 12 தேசிய உற்பத்தி திறன் தினம். சாந்தி பிரயாஸ் 4 என்ற பன்னாட்டு ராணுவ பயிற்சியை நடத்திய நகரம் எது? காத்மண்டு. நேபாள் நாட்டுடைய தலைநகரம் காத்மண்டு. இந்த பயிற்சியில கிட்டத்தட்ட 19 நாடுகள் கலந்துகிட்டாங்க. அதுல இந்தியாவும் இருக்காங்க. ஆல் நஜா 4 மற்றும் நசீம் ஆல்பார் இந்தியா நாட்டுக்கும் ஓமான் நாட்டுக்கும் நடக்கிற கூட்டு பயிற்சி. கருடசக்தி மற்றும் சமுத்திர சக்தி இந்தியா இந்தோனேஷியா. வீர் கார்டியன் மற்றும் ஷயோ கைஜின் இந்தியா ஜப்பான். தர்காஷ், சல்வேக் மற்றும் கடல் டிராகன் இந்தியா அமெரிக்கா. ஆல் முகத் ஆல் ஹிந்தி இந்தியா சவுதி அரேபியா. ஹரிமோ சக்தி இந்தியா மலேசியா. சதா தன்ஷிக் இந்தியா மற்றும் சவுதி அரேபியா. மக்களவை தேர்தலுக்கான பஞ்சாப் மாநில ஜகானாக நியமிக்கப்பட்டவர் யார்? சுப்மன் கில். ஆயுஷ்மான் குரானா குழந்தை உரிமைகளுக்கான யூனிசெஃபின் தேசிய தூதர். சச்சின் டெண்டுல்கர் ஸ்மைல் தூதர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தேசிய சின்னம். நீரஜ் சோப்ரா லாரஸுடைய தூதுவர். ராஜ்குமார் ராவோ இந்திய தேர்தல் ஆணையத்தின் தேசிய சின்னமா தேர்வாயிருக்காங்க. பங்கஜ் திருப்பதி NPCA உடைய பாதுகாப்பு தூதர். நரேந்திர குமார் யாதவ் ஃபிட் இந்தியா இயக்கத்துடைய பிராண்ட் தூதர்.